குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு முக்கியமான நிகழ்வுகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்ஸ்டியூட்ல கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் 100 ஹவர்ஸ் ஆஃப் கிளாஸ் கம்ப்ளீட் மெட்டீரியல் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பேட்டர்னில் கொஷின்ஸ் உடனே எவாலுவேட் பண்ணி தருவோம். ஸோ கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ், தமிழ்நாடு கவர்னர்ஸ் ரெஃப்யூசல் டு ரீட் அட்ரஸ் டீபன்ஸ் கான்ஸ்டியூஷனல் ரோ டிஎம்கே 6 அமெண்ட்மெண்ட். ஆக்சுவலாக இஷ்யூ என்ன அப்படின்னா, கவர்னர் எப்போதுமே ஒரு ரூல் என்னன்னா, கவர்னர் வந்து நம்ம ஸ்டேட்டோட ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அவர் வந்து ஒரு விதி என்னன்னா, ஸ்டேட் அசம்பிளியில் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பாலிசியை ரீட் பண்ணி வழி நடத்தணும் அப்படிங்கிறது விதி. ஸோ அந்த ரூலை சரியா பண்ணாம பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்காரு கவர்னர் ஆர்.என். ரவி. ஸோ இதுல இஷ்யூ. ஸோ கான்ஸ்டியூஷனல் பேசிஸ் என்ன, கவர்னர் அந்த ஸ்பீச்சை கொடுக்கணுன்றதுக்கு கான்ஸ்டியூஷனல் பேசிஸ் என்ன, வேலிடா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? தேர்ட் கன்சிக்யூட்டிவ் இயர் 3 times. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, தேர்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம்ல தேர்ட் டைம். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் பேசிஸ்ல இந்த கவர்னர் வந்து எவ்ரி நியூ இயர் ஒரு ஃபர்ஸ்ட் வருஷம் ஸ்டார்ட் ஆகுது, அண்ட் தென் இந்த அசம்பிளி ஃபர்ஸ்ட் போய் சிட் ஆக போகுது, எலெக்ஷன் முடிஞ்ச ஃபர்ஸ்ட் போய் சிட் ஆக போகுது. இந்த 2 டைம்லயும் ஃபர்ஸ்ட் நியூ இயர் அப்போ நியூ இயர் பிகினிங்ல, செகண்ட் வந்து ஆஃப்டர் அசம்பிளி எலெக்ஷன். ஆஃப்டர் அசம்பிளி எலெக்ஷன் இந்த ரெண்டு டைம்லயும் கவர்னர் மஸ்ட் கிவ் அட்ரஸ். ஓகேவா? ஸ்பீக்கர் இன்டர்வியூஸ். ஸோ அந்த அட்ரஸ் கொடுத்துட்டு இருக்கக்குள்ள அங்க நடந்த சிச்சுவேஷன் என்ன, அங்க அட்ரஸ் கொடுக்கறதுல கவர்னர் என்ன சொல்றாருன்னா, அந்த மைக் ஹாஸ் பீன் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணி ஆஃப் பண்றாங்க. தே ஆர் நாட் அலோவிங் டு ஸ்பீக் மீ அப்படின்ற ஸ்பீக் வித் மீ அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்போஷர் பண்ணிட்டு அவரு வெளியே வந்துடுறாரு. ஸோ ஹவுஸோட ஸ்பீக்கர் அப்பா ட்ரைங் டு ஸ்டாப் பட் ஐ குட் நாட். அப்போ ஒரு டிஸ்ட்ரெஸ் கவர்மெண்ட்டுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்கிற ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்க்கு டிஸ்ட்ரெஸ் எங்க தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ள. ஸோ சிஎம் ஸ்டாலின் மூட் ரெசல்யூஷன் டு பாஸ் த அமெண்ட்மெண்ட். என்ன சொல்றாங்கன்னா, given in constitution that governor should address on this 2 occasions. ஸோ அதை மீறார் அப்படின்னா சிஎம் ஆஃப் தமிழ்நாடு proposes an amendment to change that provision. ஓகேவா? First, constitutional mandate. It is given in the article 176 that the governor should address the first session of each general election and the first session of each year. அப்படிங்கிறது article specified in the particular article 176. In that article, the word shall is given deliberately to stress the importance of the governor's speech at the assembly. Okay? Nature of the address. The address should not be the personal view. கவர்னரோட பர்சனல் வியூவா இருக்கக்கூடாது. ஆனா கவர்னர் என்ன சொல்றாருன்னா, அது ஏன் படிக்கலன்னு சொல்லி கேட்கல, அதுல ஃபால்ஸ் டேட்டாஸ் இருக்கு. ஸோ ஃபால்ஸ் டேட்டாஸ் இருக்கு, என்ன ஸ்பீக் பண்ண அலோவ் பண்ணலன்னு அவர் சொல்றாரு. இது பர்சனலா இல்லையா அப்படிங்கிறத அடுத்த ஸ்டேஜ்ல பார்க்கலாம். ரெப்ரசன்ட் த பாலிசிஸ் ஆஃப் த எலெக்டட் எலெக்டட் கவர்மெண்டோட பாலிசி, எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ், அந்த ஸ்கீம்ஸோட கான்ட்ரிபியூஷன், இது எல்லாத்தையும் அந்த ஸ்பீச்சில் பேசணுங்கிறது விதி. அது மரபும் கூட, இத்தனை வருஷமா ஃபாலோ பண்ணிருந்த ஒரு ட்ரெடிஷனல் கன்வென்ஷன். ஓகேவா? ஸோ கவர்னர் இஸ் கான்ஸ்டியூஷனலி பவுண்ட் டு ரீட் த அட்ரஸ் பை த ஸ்டேட் கேபினட். Deviation violates the aid in the principle given in Article 163. Governor should proceed with the aid and advice of the state cabinet அப்படிங்கிற ரூல் ஆர்டிகல் 163 கொடுத்திருக்கு. By breaking this, he is violating the Article 163 அப்படிங்கிறத சொல்லலாம். Can the state government stop this address? State government can stop this address? No. It is mandatory. So CM ஸ்டாலினோட ஸ்டேட்மெண்ட் என்ன, by amending the procedure we are not allowing the governor to speak for the further coming assembly அப்படிங்கிற. So it is not possible. State government cannot make an amendment, but it can
applies, it can plead union government to make amendment for such provision. Ana our state government ala panna so cannot override by the state cabinet decision. This cabinet decision alayum panna mudiyadhu, legislature resolution alayum panna mudiyadhu, state law alayum panna mudiyadhu. Okay va? Even political disagreement cannot cancel this constitutional requirement. So எந்த ஆங்கிலையும் லீகாலிட்டியா லெஜிட்டிமசியா ஒரு ஸ்டேட் cannot hinder or cannot stop the governor's privilege of speaking in an assembly. Okay va? State government's powers, okay va? Draft the address, motion of thanks regarding the objection. So governor speech கொடுக்காம போயிட்டாருன்னா we can record the objection. State government can record the objection. அவ்வளவுதான் பண்ண முடியாது தவிர cannot stop. Shamsher Singh versus State of Punjab. So சுப்ரீம் கோர்ட்டோட வேர்டிக்ட்ல ப்ரீவியஸ் வேர்டிக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்னர் ஆக்ட் ஆன் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஆர்டிகல் 163 மென்ஷன் பண்ணிருக்கலையா, சேம் அதே ரிப்பீட்டட்ல ஸ்ட்ரெஸ்ஸா கொடுத்துருக்காங்க. தென் நபம் ரீபா வர்சஸ் டெபுட்டி ஸ்பீக்கர் கவர்னர் மஸ்ட் ஆக்ட் வித்தின் த கான்ஸ்டியூஷனல் லிமிட். இந்த கான்ஸ்டியூஷன் லிமிட்ல இந்த கவர்னர் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, கவர்னர் ஷுட் நாட் எக்ஸ்பிரஸ் ஹிஸ் ஓன் வியூ, ஜஸ்ட் வித்ஹோல்ட் த ஸ்டேட்மெண்ட் கிவன் பை த கேபினட் அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் is overriding. Okay va? Then second is India withdraws diplomats families from Bangladesh citing security stresses mission full strength. Okay va? என்ன நியூஸ் அப்படின்னா பங்களாதேஷ்ல ஏற்கனவே ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் 32 years old யங்ஸ்டர் அதான் ஹாதி அப்படிங்கிற ஒரு பர்சனை அசாசினேட் பண்ணிடுறாங்க. அதுல இருந்து ஒரு ஒரு நிதானம் இல்லாத சூழல், ஒரு பொலிட்டிக்கல் அகனி அங்க இருந்துகிட்டே இருக்கு. ஸோ கேர்டேக்கர் கவர்மெண்ட் ஒன்று ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த டைம்ல நம்ம இந்தியாவில இருந்து அங்க ஸ்டே பண்ணிருக்காங்க டிப்ளமேட்ஸ், அந்த டிப்ளமேட்ஸோட ஃபேமிலிஸ் மட்டும் ரிட்டர்ன் வராங்க. ஆனா அந்த டிப்ளமேட்ஸ் அங்கே தான் இருக்காங்க. அங்க ஆல்ரெடி போயிட்டு இருக்கிற மிஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ் as happening without any interruption. இதுதான் நியூஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிகர் அப்படிங்கிறது இந்த 12th December 2025 ஷரீஃப் ஒஸ்மான் ஹாதி அப்படிங்கிறவரு சுட்டுக் கொல்ல போறாரு. ஸோ அதுல இருந்தா பொலிட்டிக்கல் அட்ரஸ் அங்கே பில்ட் ஆகுது. கேர்டேக்கர் கவர்மெண்ட் யூனிஸ் கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணுது. அட் த சேம் டைம் they are believing, some Bangladeshi are believing India is behind this death of ஹாதி அப்படிங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம பிஎம் ஷேக் ஹசீனா இருக்காங்க இல்லையா, முஜிபுர் ரஹ்மானோட டாக்டர், அவங்களுக்கும் இந்த அசாசினேஷனுக்கும் தொடர்பு இருக்கிறதாகவும், ஸோ அதை சப்போர்ட் பண்றது இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் அங்கே பரவிட்டு இருக்கு. ஓகேவா? இந்தியாஸ் ரெஸ்பான்ஸ், இந்தியா இஸ் ரிட்டர்னிங் பேக் த டிப்ளமேட்ஸ் ஃபேமிலி ஆஸ் த ப்ரிகாஷனரி மெஷர்ஸ், நாட் அ மேண்டேட்ல ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் தான், எதுவும் இங்க நடந்துரும்னு இல்லை, நடக்கக்கூடாதுன்றதுக்காக. ஸோ பங்களாதேஷ்ல இப்போ எடுத்திருக்கிற ரெண்டு பெரிய டெசிஷன், ஃபர்ஸ்ட் வந்து எலெக்ஷன், ரெண்டாவது வந்து ரெஃபரண்டம். இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது எல்லா பார்ட்டியும் இன்டெக்ட் பண்ண ஒரு எலெக்ஷன் February 12th நடக்க போகுது. அண்ட் தென் இந்த ரெஃபரண்டம் அப்படிங்கிறது இந்த 2024 பொலிட்டிக்கல் அண்ட்ரஸ்ட் நடந்த பிறகு ஒரு சார்ட்டர் ஒன்று ரிலீஸ் பண்றாங்க. அந்த சார்ட்டர் ஹேஸ் சம் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன். பை தட் ப்ரொவிஷன் ஃபார் த ஃபாஸ்ட் 1 year த கவர்மெண்ட் இஸ் ரன்னிங். ஸோ அந்த ரெஃபரண்டம்னா பீப்புள்ஸ் கொடுத்து பீப்புள்ஸ் மஸ்ட் ஓட் இஃப் வி வாண்ட் ஆர் நாட் அப்படிங்கிறது தான் அந்த ரெஃபரண்டம். ஸோ இது ஃபர்தரா இந்த சார்ட்டரை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாங்கிறது தான் இந்த நேஷனல் சார்ட்டர். அந்த சார்ட்டர் பேரு ஜூலை நேஷனல் சார்ட்டர். ஜூலை நேஷனல் சார்ட்டர்ல இருக்கிற கீ ப்ரொவிஷன்ஸ், ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டரோட டென்யூரை 10 years கேப் பண்ணியிருக்காங்க. என்ஹான்ஸ்டு செக் பேலன்ஸ், ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் இன்க்ளூஷன் ஆஃப் உமன் டு த கவர்மெண்ட், எல்லாமே ஸ்ட்ரெஸ் பண்ணது தான் இந்த ஜூலை நேஷனல் சார்ட்டர். அந்த சார்ட்டர் அப்ளிகபிளா இல்லையா, ஃபர்தரா கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கானது அந்த ரெஃபரண்டம். இந்தியா பங்களாதேஷ் ரிலேஷன், ஸோ கண்டிப்பா நம்ம நியர்பை கண்ட்ரி, கண்டிப்பா நம்மளோட ரிலேஷன் எப்படி இருந்திருக்கு, இந்த பொலிட்டிக்கல் அண்ட்ரஸ்டுக்கு அப்புறம் அது கொஞ்சம் ஹேசன் ஆயிருக்கு. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சவுத் ஏசியாவில இந்தியாவுக்கு இருக்கிற ஒரு பெரிய ட்ரேட் பார்ட்னர் யாருன்னா இந்த பங்களாதேஷ். ஓகேவா? இந்த பிபின் இருக்கு இல்லையா, ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரேட் ரூட். பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள். ஸோ அந்த
அந்த காரிடார் ஒன்று ஜாயின் பண்ணோம். அந்த காரிடார் மூலமா வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டு எல்லாமே பாசிபிள். ஸோ இந்த அளவுக்கு நம்ம கோஆபரேஷனோட இருந்திருக்கோம். செக்யூரிட்டி கோஆபரேஷன் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கோஆபரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இருந்துச்சு. கனெக்டிவிட்டி ஹப் வியா ரயில், ரோடு, இன்லேண்ட் வாட்டர்வேஸ், பிரம்மபுத்திரா அங்கே போகுது இல்லையா. ஸோ எல்லா விதமாகவும் கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. கல்ச்சரல் பிரதர்ஹுட் ஆஃப்டர் 1947 தான் இது தனி நாடு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெங்கால் அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த இந்தியா தான். அது மட்டும் இல்லாமல் 1971 லிபரேஷன் வார் அப்போ இந்தியா தான் சப்போர்ட் பண்ணி தனி நாடு வர்றதுக்கு பெரிய ரீசனாக இருந்துச்சு. த நெக்ஸ்ட் நியூஸ், கிசான் சபா ஃபிளாக்ஸ் டிராஃப்ட் சீட் பில் கால்ஸ் இட் ப்ரோ பிரைவேட் மொனோபொலி அண்டு ஆன்டி ஃபார்மர்ஸ். இந்த ஆல் இண்டியா கிசான் சபாங்கிறது ஒரு ப்ரெஷர் குரூப், ஒரு யூனியன் மாதிரி. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பில் டிராஃப்ட் ஆயிருக்கு. அந்த பில்லில் ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கு. அந்த ப்ரொவிஷன்ஸ் இட் இஸ் அகெயின்ஸ்ட் த ஃபார்மர்ஸ் அண்ட் சப்போர்ட்டிங் த பிரைவேட் மொனோபொலி அப்படின்னு சொல்லி இந்த கிசான் ஏஐகேஎஸ் வந்து அப்போஸ் பண்றாங்க. ஸோ வி ஹாவ் டு ரீட் த ப்ரொவிஷன் ஆஃப் த டிராஃப்ட் பில் அண்ட் த ரீசன் பிஹைண்ட் திஸ் ஏஐகேஎஸ் ஓட struggles. First, core concerns. First, public sector undermined. So ICAR, Indian Council of Agriculture Research அப்படிங்கிறது ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன். அக்ரிகல்ச்சரை ப்ரொமோட் பண்றதுக்கு ஹைபிரிட் வெரைட்டிஸ் இந்த மாதிரியான அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சை ப்ரொமோட் பண்றதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஐசிஏஆர். ஸோ அதை அண்டர்மைன் பண்ணி பிரைவேட்டுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்றது தான் இந்த பில்லோட ப்ரொவிஷன் சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட், பிரைவேட் மோனோபோலி அட் ரிஸ்க். சீடு, இந்த சீடு வந்து எல்லா இடத்துக்கும் செட்டில் ஆகுறதுக்கு கவர்மெண்ட் கமிட்டிஸ், நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாமே இருக்கு. உழவர் நலத்துறையில் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இந்த சர்பாஸ் பண்ணிட்டு பிரைவேட் வில் அண்டர்டேக் த ஓவரால் சீட் வெரைட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. ஸோ அப்படின்னா த குவாலிட்டி ஆஃப் த சீட் மே பி காம்ப்ரமைஸ்ட் அப்படிங்கிறது தான் இந்த ஏஐகேஎஸோட ஒரு வாதம். ஓகேவா? ஃபார்மர்ஸ் ரைட்ஸ் அட் ஸ்டேக். ஸோ இது எல்லாமே போயிடுச்சுன்னா ஃபார்மர்ஸ் ரைட்ஸ், என்ன விதைக்கணும் என்ன எடுக்கணும்னு கூட பிரைவேட் முடிவு பண்ணிட்டா ஃபார்மர்ஸுக்கு என்ன இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க. Why it proposes understanding the draft bill. ஓகேவா? இதுக்கும் இப்போ வர்ற அந்த சீட் பில்லுங்கிறது 1966 இதுக்கு முன்னாடி ஒரு சீட் பில் இருந்துச்சு. ஓகேவா? அவுடேட்டட் சீட் ஆக்ட் 1966. ஸோ அந்த ஆக்டும் சீட் கண்ட்ரோல் ஆர்டர் 1983, இந்த ரெண்டு ஆக்ட் படி தான் சீடு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எங்க போகணும், என்ன டைப் ஆஃப் சீடு, இந்த சீடு இஸ் குவாலிஃபைடு இல்லையா, இல்லை ஏதாச்சும் பெஸ்டிசைடோட அட்டாக் இது வந்து அதிகமாக மாட்டுது இல்லையா, ஐசிஏஆரோட அட்வைசரியோட இந்த ரெண்டு ஆக்ட் மூலமாகவும் சீடு டிஸ்போஸ் ஆகும். ஓகேவா? அதுல ஒரு சில லூப் ஹோல்ஸ் இருக்கு. அந்த லூப் ஹோல்ஸை ஸ்டாப் பண்றது இந்த பில். ஓகேவா? லூப் ஹோல்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ட்ரேசபிலிட்டி அந்த பில்ல அந்த ஆக்ட்ல இல்லை. 1966 ஆக்ட்ல ட்ரேசபிலிட்டி இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சீடு வந்து இப்போ ஒன் சீட் இந்த மார்க்கெட்ல வரப்போகுது, இது டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுதுன்னா ஃபர்ஸ்ட் அந்த சீடை வந்து சீல் பண்ணிடுவாங்க, ஒரு கியூஆர் கோடை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த சீட் ப்ரொடக்ஷன் ஆகிற இடத்துல இருந்து ஒன்ஸ் அது போய் டிஸ்ட்ரிபியூட் ஆகி ஒரு லேண்ட்ல போகிற வரைக்குமே அந்த சீடை ட்ரேஸ் பண்ண முடியும். அந்த சீடோட குவாலிட்டியை அடிக்கடி செக் பண்ணிட்டே இருக்க முடியும். ஸோ டூப்ளிகேஷன் ஆஃப் த சீட் வில் பி அவாய்டட் அப்படின்றது இப்போ இந்த நியூ பில்லோட ப்ரொவிஷன். ஆனால் பாஸ் பில்ல அதை பண்ண முடியும். செகண்ட், ஃபார்மர்ஸோட சேஃப்கார்டு எந்த அளவுக்கு நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா, ஃபார்மர்ஸ் அவங்க ஓன் யூஸுக்கு சீடை அவங்க வச்சுக்கிட்டு அவங்க பிளான் பண்ணிக்கலாம், ஜெர்மினேட் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க மார்க்கெட்ல போய் வாங்க போறாங்கன்னா தட் சீட் வில் பி சீல்டு அண்ட் கியூஆர் கோட் வில் பி ஃபிக்ஸ்டு அண்ட் இட் வில் பி ட்ரேஸ்டு. ஸோ அப்போ குவாலிட்டி ஆஃப் த சீடு வந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு சொல்றதுதான் இந்த பில்லோட நியூ ப்ரொவிஷன். ஓகேவா? குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் அண்ட் வில் பி மெயின்டைன்டு. இன்ஸ்டிடியூஷனல் ஆர்கிடெக்சர், சென்ட்ரல் சீட் கமிட்டி அண்ட் ஸ்டேட் கமிட்டி வில் ஓவர்சீ த இம்ப்ளிமெண்டேஷன். இது ஒரு பாடி கிரியேட் பண்றாங்க. என்னன்னா சீட் சென்ட்ரல் கமிட்டி அப்படிங்கிற ஒரு அட்வைசரி பாடியும் ஸ்டேட் சீட் கமிட்டி அப்படிங்கிறதையும் இந்த ப்ரொவிஷன் இந்த ஆக்ட் எல்லாம் கரெக்டா போய் செட்டில் ஆகுதா அடிக்கடி ரிவ்யூ பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கறது இவங்களோட வேலை. Governments rationally, the government by the act what are all they are going to do na, first
the quality of the seats will be set aside, set standard, ஓகேவா. and then it periodical review மூலமா அதை ரிவைஸ் பண்ணிட்டு இருப்போம் பார்த்த பெட்டர்மெண்ட், ஓகேவா. என்கரேஜ் இனோவேஷன் ட்ரேசபிலிட்டி. ஏற்கனவே ஐல் வெரைட்டி சீட்ல ஒரு இனோவேஷன் தான், அது இல்லாம ஃபர்தர் இனோவேஷன் வில் பி கண்டினியூட்னு சொல்லி சொல்றாங்க. ஃபார்மர் சைட்ஸ் ப்ரொடெக்டட், ஃபார்மர்ஸ் கேன் சேவ் அண்ட் சோ தேர் ஓன் சீட்ஸ். ஃபார்மர்ஸுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. Mark question: the recurring incidents of governors refusing the read address prepared by the state governments strike at the roof of constitutional convention. Root of constitutional convention. So நம்ம இந்தியன் கவர்மெண்டோட ரூட் என்னன்னா யூனியன் கவர்மெண்ட் சொல்லுவாங்க, அந்த யூனியன் அண்ட் த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ கவர்னர் வந்து ஒரு யூனியன் கவர்மெண்டோட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ். பை நாட் அட்ரஸிங் த ஸ்டேட் அசம்பிளினா there is some distance between union and the state அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வரலாமா. ஸோ இதுதான் இஷ்யூ. and then analyze the implication of for the India's parliamentary democracy and federal structure. implication இப்போ இந்தியாவோட ஃபெடரல் ஸ்ட்ரக்சரையும் பார்லிமெண்ட்டையும் மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த இம்ப்ளிகேஷன்ஸ், இந்த இஷ்யூவை எப்படி சார்ட் அவுட் பண்ணி கொண்டு வரதுன்னு கேட்குறாங்க. ஸோ மெயின்ஸுக்கு 2 பக்கத்தில் 150 வேர்ட்ஸில் எழுதி ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவோம். தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா.